வெளியில தான் நம்ம புலி, உள்ள எலிதான். இங்க பாருங்க, இதை ஒரு கேலி கிண்டல் அது இதெல்லாம் உங்களை எவன் பேசுவேன், எல்லாம் பயந்து தம்பி நல்லா பேசுவேன் அப்படின்னு. வெளியூருக்கு போயிட்டா ஃபோன் பண்ணும்போது ரொம்ப அப்படியே மிரட்டலா பேசுவாரு. என்ன பக்கத்துல தம்பிங்கெல்லாம் இருக்காங்களா? வீட்டுக்கு திரும்ப வரும்போதே வேற மாதிரி மாறிடுவாரு. அதான் இப்ப நீங்களே ஓப்பனா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டீங்களா, இனிமே எல்லா ஒய்ஃபும் இங்க பாத்தீங்களா, நீங்க அண்ணனா சொல்ற அவரே அங்க பாத்தீங்களா, இனிமே சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சரிமா சாரிமா. ஒரு சீன பொன்மொழி, ஒரு வீடை கட்டுவதற்கு 100 பேர் தேவை, அது வீடாகிறதுக்கு ஒரு பெண்ணு தேவை. இது வந்து சும்மா நான் குலவிளக்குன்னு சொல்லல, உண்மையிலேயே எங்க குலவிளக்கு. அந்த பெருமையை நாங்களும் கொண்டாடணும். அதனால அந்த ஐ லவ் யூ இப்ப நாங்க லைவா பூ கொடுத்து பார்க்க போறோம். நான் உன்னை உயிரா நேசிக்கிறேன். அக்கா, சும்மா ஜாலியான ஒரு கேள்விதான். தினமும் அரசியல் மீட்டிங்னு போராட்டம்னு வீட்டுக்கு வராம சுத்திட்டு இருக்கிற போது ஒரு மனைவியா உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு அவர் வெளியே அரசியல் வேலையாக போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கூட்டம் நிறைய பேசாமல் இருந்தால் கூட நானே சொல்லுவேன், கூட்டம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்பேன். சில முக்கியமான நாட்களில் அந்த மாதிரி கூட இல்லாதப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஆனால் பரவாயில்ல, அதை விட அது முக்கியம்னு யோசிச்சுப்பேன். அண்ணன் வந்து வீட்டில் சமைப்பாரா, இல்லை அப்படி சமைச்சிருந்தா உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுத்துருக்காரு? அவர் சமைச்சதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, எந்த உணவு? உப்பு கறி சிறப்பாக செய்வார். அப்படியா? ஆமாம், அவர் செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். என் மயம் பெரியவன் அடிக்கிறான் தீபாவளி அன்னைக்கு போட்டுருவோம் தம்பி. ஆனா வந்து உப்பு கறி, கத்திரிக்காய் கூட்டு, இது 2 தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. சட்னியில என்ன போடுறாங்கன்னு கூட தெரியாது. நம்மளுக்கு வந்து அந்த நேரத்துல கமெண்ட் அறிவுரையெல்லாம் நிறைய சொல்லுவாரு, பொறுத்துட்டு தான் போக வேண்டியது இருக்கும். அந்த 2 சிறப்பா செய்வாரு. 2 சமையல் கத்துக்கிட்டேன், 2ஐயும் நல்லா செய்யறேன்ல, அவ்வளவுதான் போக்குக்கா. ஆனா தம்பிகள் வரும்போது ஆமாண்ணே, நீ வா ஒரு நாள் அண்ணன் போடுற மாதிரி அது போதும். தம்பிக்கு மட்டும் இல்ல, இத்தனை தம்பிக்கு உப்பு கறி வேணும்னு. இப்ப அண்ணனும் நீங்களும் ஒரு ஃபர்ஸ்ட் மீட் இருந்திருக்கும்ல, முதல் சந்திப்பு. அந்த முதல் சந்திப்புல அண்ணன் பேசுற முதல் வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட அண்ணன் வந்து முதல் சந்திப்புல ஏதோ ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சு பார்த்த உடனே அவர் அழகுல மயங்கிட்டாரு. அவர் வந்து பார்த்தோடனே ஒண்ணுமே சொல்ல, நான் அண்ணே அண்ணே அப்படின்ட்டு அவரு உட்காருங்க அப்படின்ட்டு என்னை பார்த்தே பேசல. வாங்க போகலாம் அப்படின்ட்டு கட்சி அலுவலகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. அங்கே கட்சி கூட்டம் நடந்தது, நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் கூப்பிட்டு போய் சிறப்பாக குடல் குழம்பு போட்டு சாப்பாடு போட்டார். அப்புறம் நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு. அதோட நான் கொஞ்ச நாள் பேசாம இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப எங்களுக்குள்ள தொடர்பு ஏற்பட்டு அப்படியே அது ஒரு காதலாக வளர்ந்து